Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் அதுவும் லைட்ரூமில் ரொம்ப வேற லெவலாக எடிட் பண்ணுறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன் அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஹைலைட் மட்டும் ஒரு -51 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +24 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +20 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியார் ஐக்கான் இருக்கும், மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த ஐக்கான் தெரியுதா? ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +8 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +43 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் ஒரு -30 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் ஒரு +15 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ, யூஜ் வந்து ஒரு -4, சேச்சுரேஷன் வந்து ஒரு -100, லூமினன்ஸ் வந்து ஒரு +12 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிவிட்டு மேலே டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த மிக்ஸ் டூல் ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்களேன், 3 டாட் இருக்கும். இந்த டாட் தெரியுதா? கரெக்டாக இந்த ஐக்கான். ஸோ இது வந்து கலர் கைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் ஷேடோன்னு இருக்கும். ஷேடோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்களேன், இந்த இடத்துல குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், குட்டியாக தெரியுதா? ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் பேட்டர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் யூஜ் வந்து ஒரு +2 to 7 கரெக்டாக இந்த ரேஞ்சு கரெக்டாக செட் பண்ணிங்க. அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு +38 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு -60 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் வந்து ஒரு +76 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்ன்னு இருக்கும், பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -65 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, எஃபெக்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +16 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு டென் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +14 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -40 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னெட் கீழே மிட் பாயிண்ட்னு இருக்கும், மிட் பாயிண்ட் கீழே ஃபெதர்னு இருக்கும். ஓகேவா? ஃபெதர் வந்து ஒரு +70 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்.
ஒரு +31 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை வந்து ஒரு +50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும், நாய்ஸ் ரெடக்ஷன். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது கீழே டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே பாருங்களேன் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கா. ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 84 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன், இது வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை எனபிள் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த இமேஜ், இது ஆஃப்டர் கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இமேஜ். நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் த ஸ்கின் அந்த மாதிரி இருந்தது பாருங்கள். ஆஃப்டர் த ஸ்கின் எப்படி ரொம்ப வேறு லெவலாக வந்துருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர் த பேக்ரவுண்ட், அந்த க்ரீன்லாம் பாருங்களேன், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஆமாம், லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அதில் 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணா வரும். அகெயின் ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் அண்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2ஆக வரும். சரி, ஃபஸ்ட்டாக இருக்க அந்த 2 நம்பர், அந்த செகண்டாக இருக்க 2 நம்பர், இந்த 2 நம்பர் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வரும். நான் சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா. இந்த வீடியோவில் எங்கே வேணா வரும். கரெக்டாக வந்து எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா அந்த டாப்பில் இந்த இடத்துல வரும், தெரியுதா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஐ கார்டு வந்துட்டு போகும். ஸோ அதில் வர 4 டிஜிட் நம்பர் எடுத்து நீங்கள் அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேவா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.